தற்போது உணவக தொழில் துறையில் வேலை செய்வதற்கு கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நீடிப்பதால் அதனை தீர்ப்பதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கம் மற்றும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக சங்கங்களான பிரேஸ்மாவும் பிரிமாசும் கூட்டாக கோரிக்கை எழுப்பியுள்ளன. அண்மையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். இதனை பரிசீலிப்பதாக பிரதமர் கூறியிருந்தார். தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்களும் இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரேஸ்மா தலைவர் டத்தோ ஹஜி ஜவஹர் அலி மற்றும் பிரீமாஸ் தலைவர் டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி ஆகியோர் கூட்டாக அறைகூவல் விடுத்தனர். பல உணவகங்கள் தொழிலாளர் பற்றாக்குறையினால் மூடும் சூழ்நிலையை எதிர்நோக்கி வருவதால் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார். முக்கியமா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை. டத்தோ அலி சொன்ன மாதிரி தொழிலாளர் பிரச்சனையை வந்து நிறையாவே சில கடைங்க ரத்துவம் சொல்லியிருந்தபடி கடைங்க வந்து பசியார திறக்க முடியல, பிரேக்ஃபாஸ்ட் திறக்க முடியல. சில கடைங்களில் வந்து டின்னர் டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இன்னும் நீடிச்சிச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 150 ரெஸ்டாரண்ட் 200 ரெஸ்டாரண்ட் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துடும். இது இன்னொரு 3 மாதம் நீடிச்சிச்சுன்னா, இதே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ஏஜிஎம்லேயே பகிர்ந்துருந்தோம். இதை வந்து சரியான அலாமான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது. இதை தயவு செஞ்சு அரசாங்கம் சரி பார்த்து சீக்கிரமாக செய்யணுன்ட்டு இப்போ அந்த அபாயத்தை தாண்டிக்கிட்ட வந்துருச்சு. எனி டைம் இப்போ வந்து நம்ம இதை வந்து சீக்கிரமாக முக்கியமாக இதை வந்து சரி பார்த்து செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து குறைஞ்சி ஒரு 100-150 ரெஸ்டாரண்ட் அடைக்கப்படும். இன்னொன்று வியாபாரம் சொன்ன மாதிரி நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் வியாபாரம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளி இல்லாத வசி வியாபாரம் பண்ண முடியல, சேல்ஸ்லாம் இருக்க குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பாதிப்பு. ஏன்னா நம்ம எஸ்எஸ்டி கட்டுறோம், இன்கம் டேக்ஸு கட்டுறோம். ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது. குவாலலம்பூரில் பிரேஸ்மா ஏற்பாட்டில் 2வது ஆண்டாக நடைபெற்ற நோன்பு துறக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட டத்தோ ஜவஹர் அலியும் உணவகங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அவர்கள் ஒப்பந்த காலம் மீறி சொந்த நாட்டிற்கு செல்லும் போது அவர்களுக்கு பதிலாக அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதற்கு அரசாங்கம் உடனடி அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த காலகட்டத்தில் வந்து மீண்டும் இந்த வேலைக்கு ஆள் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து லோக்கல் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பான முறை அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். லோக்கலில் வந்து கடையில் வந்து வேலைக்கு எடுக்கலான்னு. ஆனால் இந்த 3Dயோட இந்த இண்டஸ்ட்ரி வரப்போகும்போது டேஞ்சரஸ் டிஃபிகல்ட்னு வரப்போகும்போது அந்த எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலைக்கு லோக்கலில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மேபி இப்போ சூப்பர்வைசர் கேஷியர் அந்த மாதிரி இஷ்யூலாம் கூட பிரச்சனை இல்லை. 3 ஏஜென்சிலையும் போயிட்டான். Kementerian Sumber, Kementerian Dalam Negeri, KPDNSCP. அதனால் நம்ம கீழே வந்து இந்த 3 ஏஜென்சி தான் அந்த ஏஜென்சி கவால் சீலான்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்து நம்ம பிரதமர் வந்து ஜியாரா மடானின்னு உள்ள ப்ரோக்ராமில் வந்து பிரசிடென்ட் டாக்டர் ஜியாரா பார்க்கும்போது நேராக பிரதமர் சொல்லி இந்த இஷ்யூ எடுத்து போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட் சொன்னாங்க. கண்டிப்பான முறையில் வந்து ஏன்டா நீங்கள் புதுசு கேட்குறோட கருத்தியான் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம ரொம்ப கவர்மெண்ட் வந்து அதைத்தான் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நாட்டிற்கு வரும் சுற்றுப்பயணிகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் சேவை துறையில் உணவகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதால் அந்த தொழில்துறையின் தேவைகளை நிறைவு செய்வதில் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை என பிரேஸ்மா மற்றும் பிரீஸ்மா ஆகிய இரு சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டனர். உணவக தொழில்துறையின் மூலம் அரசாங்கத்திற்கு கணிசமான வருமானம் கிடைப்பதால் உணவக உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு தேவை என இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரும்பாலான உணவக உரிமையாளர்களும் வலியுறுத்தினர்.